இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் எலுமிச்சம்பழ ஊறுகாய் வீட்டிலையே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்காக நேற்றே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வாங்கி நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டேங்க. கழுவி தண்ணியே இல்லாமல் தொடச்சி வச்சுட்டேன். நாளே தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் நறுக்கிறப்ப ஈரமே இருக்காது. இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750 கிராம் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு அளவுகள் எப்படி இப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு முன்னாடி எலும்புச்சம்பழத்தை எப்படி கழுவி வச்சோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டிலோ இல்லை செராமிக் ஜாரு அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக், இது 3ல் ஏதாவது ஒன்று நல்லா கழுவி தொடச்சி ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம எலுமிச்சம்பழத்தை போட்டு ஊற வைக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ இதெல்லாத்தையும் நறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னா நறுக்க போகிற போர்டு அதே மாதிரி கத்தி ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நறுக்கிறது எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் தானேங்க வாங்கியிருக்கிறேன். அதனால் இதை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு தடவை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நடுவில் நறுக்கிறத 3ஆக கூட நறுக்கிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தின்னாக இருக்கிற எலுமிச்சம்பழமாக வாங்கிக்கோங்க. தோல் ரொம்ப தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா தோல் தாங்க நிறையா இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கிக்கலாம். சில எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொட்டைகள் இல்லாமல் இருக்கும். இங்கே கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கொட்டைகளோடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ கொட்டைகளை எடுத்து கீழே போட்டுருங்க, அதோட போட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் அங்கங்கே இந்த மாதிரி விதைகள் இருக்கும், அதை வந்து எடுத்துடலாம். சம்டைம்ஸ் அதோடு போகிறப்ப ரொம்ப கசக்கும், அதனால தான் எடுத்துடுறது. இப்போ இது எல்லாத்தையுமே நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ எல்லாத்தையுமே நறுக்கி நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருந்த பாட்டிலில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து கல் உப்பு பயன்படுத்திங்கன்னா நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். 3/4 கிலோ அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கல் உப்பு கிடைக்காத பட்சத்தில் 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வினிகர் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஆர்கானிக் ஒயிட் வினிகர் வாங்கியிருக்கிறேன். இந்த வினிகர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். வினிகர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எலுமிச்சம்பழ சாறு இருக்குது பார்த்திங்களா, ஒரு 5 எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விடணும். இந்த மாதிரி உலுக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த போட்டிருந்த வினிகர், அடுத்ததாக வந்து கல் உப்பு, எலுமிச்சம்பழம் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர வந்துடும். இந்த மாதிரி குலுக்கி ஒரு 5லேருந்து 10 நாள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஊறி வந்துடும். ஊறினதுக்கப்புறமா ஊறுகாய் செய்யலாம். வெயிலில் வைக்கக்கூடாதுங்க, வீட்டுக்குள்ளே வச்சு உழுக்குனா போதும். நமக்கு வந்து பூஞ்சை பிடிக்கிறதோ வீணாகவோ ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா 10-12 நாள் ஆச்சு. நான் டெய்லி காலையில் சாயங்காலம் மத்தியானம் நினச்ச நேரம்லாம் உலுக்கி விட்டுருந்தேங்க. நல்லா ஊறிடுச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். நாள் வந்து 15 நாள் மேலேயே ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு 4-5 நாளில் பண்ண போகிறீங்க அப்படின்னா தோல் வந்து இந்த அளவுக்கு மாறாது, கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும். இப்போ இதை வச்சு ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாய்க்கு ஒரு பொடி அரைக்கணும். அதை வந்து நம்ம வறுத்துட்டு தான் பொடிக்கணும். அதுக்காக வறுத்துக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் எல்லாம் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம், 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ இது எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரப்படுதோ அந்த அளவுக்கு வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கடுகும் அதே மாதிரி வெந்தயம் ரெண்டுமே இந்த மாதிரி பொரியணும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த நிறத்துக்கு பொரிஞ்சு வந்தால் போதுங்க, ரொம்பவும் கருகிடக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், கடுகு வெந்தயம் நல்லா செவந்து பொரிஞ்சிருக்குது இல்லையா. இப்போ இதை நல்லா ஆறதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதாவது 180 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் பொறுத்து செய்கிறப்ப தான் அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. இப்போ இதை நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எலும்புச்சம்பளத்தை சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை சிம்மில் வச்சுருங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டால் கூட பரவாயில்ல. இதுலேயே காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் எடுக்கணும். நான் 1/2 கப்பு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அளவு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்தா சரியாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம வறுத்து பொடிச்ச கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறேன். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு உப்பு வேணும் இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக போட்டுற வேண்டாம். இப்போ சிம்மில் வச்சு நான் கலந்து விட போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வேக வைக்கலாம் கூடாது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் ஒன்று சேர வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. மசாலா நமக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா தோல் கொஞ்சம் தடிமனாக ஊறாமல் இருக்கும். இதை நல்லா ஒரு 10 நாள் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சூடோட மூடி வச்சிட வேண்டாம். இந்த மாதிரி பரவலாக வச்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம டப்பாலேயோ எதுலேயோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்கும்ன்ட்டு. தயவுசெய்து சூடாக இருக்கிறப்ப மூடிடாதீங்க, சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாள் காலையில் செஞ்சேங்க. இப்போ அடுத்த நாள் சாயங்காலம் உங்களுக்கு காட்டுறேன். ஊறுகாய் நல்லா ஊறி எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வருது பாருங்கள். மசாலாவும் சூப்பராக இருக்குது. இந்த ஊறுகாயை வந்து உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தோல் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது நல்ல ஒரு 10-12 நாள் மேக்ஸிமம் 1 மாதம் கழித்து இந்த ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா அந்த தோலும் மசாலாவோட ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த ஊறுகாயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செராமிக், அதாவது பீங்கான் பாட்டில்லையோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். எவர் சில்வர்லையோ இரும்பு பாத்திரத்துலையோ வைக்கக்கூடாது. அது வந்து பாத்திரத்தையும் துரு பிடிச்சிரும், சீக்கிரமாக ஊறுகாயும் வீணாக போயிடும். நல்ல ஈரமே இல்லாத செராமிக் பாட்டிலில் வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பாட்டில், ஒன்று வந்து அடிக்கடி எடுத்து சாப்பிட்ற மாதிரியும், இன்னொன்று வந்து நம்ம வெளியிலே வச்சுக்கிற மாதிரியும் வச்சுருப்பேங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலே வச்சுருந்தாலும் நல்ல சூப்பராக இருக்கும், ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். அடுத்த டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஊறுகாய் மேலே வந்து ஒரு லேயர் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்டோன்னா எண்ணெய் பிரியாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் பிரிஞ்சு வரும். சப்போஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மேலே ஒரு லேயர் ஊற்றி வைங்க. அப்போ தான் அது வந்து பூஞ்சை பிடிக்காமல் நிறையா நாள் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த எலுமிச்சம்பழ ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.